வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேனனோட EOS R. என்ன சட்டையை பார்த்து நீங்கள் வந்து அப்படி முடிவு பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு சாதாரண ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். சும்மா வந்து விளையாட்டுக்காக போட்டுருக்க அந்த ப்ளூ ஷர்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போது கேனனோட EOS R மிரர்லெஸ் கேமராவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ப்ளஸ் ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக இந்த கேமரா எனக்கு கொடுத்து உதவுனது வந்து மிஸ்டர் சந்தோஷ். இவர் வந்து நம்ம சென்னையில் ஒரு ரெண்டல் ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமரா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ரெண்டல் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சென்னை கேமராஸ் வினோத் அவரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வந்து நம்ம வியூவர்ஸ் சார்பாக ஒரு தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மட்டும் ஃபர்ஸ்ட் அப்படியே நம்ம பக்கா சீல்டு பேக்கில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 years வாரண்டி கார்டு. அப்புறம் ஓப்பன் பண்ணால் கேமராவோட மேனுவல், கேனனோட ஒர்க் ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஒர்க் ஷாப்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பேட்ரி, அதுக்கப்புறம் USB கேபிள், சார்ஜிங் கேபிள், நல்ல ஒரு பேக்கிங்கில் உள்ளே வந்து கேமரா பாடி இருக்குது, ஸ்ட்ராப், அதுக்கப்புறம் கேமரா பாடி. இதுவும் நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த சீல் பேக்கை இந்த 2 years வாரண்டி இருக்க மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் செக் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம மெதுவாக அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் வாவ், நல்லா காம்பேக்டாக இருக்குது பாடி. நம்ம கிட்டத்தட்ட 5D Mark IV மாதிரியே தான் இருக்குது. மினி 5D Mark IV பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது பாடி, காம்பேக்டாக. இதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தா அந்த நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க EF லென்ஸ், கேனனோட லென்சஸ் எல்லாமே மாட்டிக்கிற மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருவாங்க, EF to EOS R. ஸோ ஏன்னா இது வந்து புது மவுண்ட்டு, ஸோ அதனால் ஆர் மவுண்ட்டுங்கிறதால அது ஏற்கனவே வச்சுருக்க லென்சஸ் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது EF மவுண்ட், இது வந்து ஆர் மவுண்ட். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கான்டாக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது 5D Mark IV, பக்கத்துலேயே பார்த்தா EOS R. கிட்டத்தட்ட ஒரே ஃபார்ம் ஃபேக்டர் தான். கேனனை பொறுத்தவரைக்கும் புதுசாக மிரர்லெஸ்க்கு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறவங்க வந்து ரொம்ப அந்நியமாக ஃபீல் பண்ணிடக்கூடாது, ஒரு புது ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிருக்கவங்க, கேனன் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிருக்கவங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க. 5D Mark IVலையும் சரி, உங்களுக்கு கேனன் EOS Rலையும். இந்த மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது மவுண்ட்டு. அதே மாதிரி பாடி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தோன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரே லேஅவுட் தான். ஏன்னா இந்த ஜாய்ஸ்டிக் மட்டும் மிஸ்ஸிங். பட் ஆனால் இந்த கண்ட்ரோல், இந்த பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டச் பேட் மாதிரி. புதுசாக ஒரு கேமரா பாடி வாங்கினா, இந்த பாடி வாங்கினா கூட ஒரு கேனன் யூஸர் ஏற்கனவே வந்து பழக்கமான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் ப்ளஸ் இருக்கிறது ஒரு பழக்கமான ஒரு கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளிப்பு டைப் டிஸ்பிளே, அழகாக வந்து ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும். லோ ஆங்கிள் ஷார்ட்ஸு, கொஞ்சம் க்ரியேட்டிவான ஷார்ட்ஸ் பண்ணிங்க கொஞ்சம் அப்படிங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ளிப்பு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி பார்த்தாலும் உங்களுக்கு பாடி திக்னஸ் வந்து 5D Mark IV, நம்ம EOS R நல்ல தின்னாக இருக்குது, காம்பேக்டான ஒரு பாடி. ஸோ உங்களுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு எல்லாம் இது பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் இதில் வச்சுனாலும் கையில் வலிக்காத மாதிரி அழகாக வந்து டிசைன், எர்கோனமிக்காக இருக்குது டிசைன். மெயினாக அந்த கிரிப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப்பான கிரிப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கையில் பிடிச்சிட்டு இப்படி எடுத்து ரொம்ப நேரம் ஷூட் பண்ணால் கூட கையை வலிக்காத மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு கேனன், நிக்கான் இந்த கம்பெனிஸில் 2 கம்பெனிஸுமே பிடிச்ச விஷயம் இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்கோனமிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கையில் வச்சு ஷூட் பண்ணாலும் கையில் பெயின் இல்லாத மாதிரி ஈஸியாக வந்து எல்லா பட்டன்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க, கேனனும் சரி நிக்கானும் சரி. ஸோ இப்போ நம்ம கேமரா வந்து ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, வீல் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
கேமராவை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இமீடியட்டாக டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ப்ரோக்ராம், அப்புறம் டிவி இல்லை கேனன் யூசர்ஸ்க்கு எல்லாமே தெரியும், ஷட்டர் ப்ரையாரிட்டி, ஏவி, அப்பச்சர் ப்ரையாரிட்டி, அதே மாதிரி மேனுவல், பல்ப், கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ், கஸ்டம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு டிஸ்பிளேயில். இதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் இங்கே இருக்குது. இதை வந்து லைட் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு சின்ன ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க லைட் பண்ணுற மாதிரி. நல்ல மெக்னீஷியம் மாதிரி சாலிடாக இருக்குது மெயின்டிங். அது வந்து ஒரு பொம்மை மாதிரி பிளாஸ்டிக்கில் இல்லாமல் நல்ல ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாடி. வியூ ஃபைண்டர் நல்ல பெரிய சைஸ் வியூ ஃபைண்டர். ப்ளஸ் இந்த டிஸ்பிளே ஓப்பன் பண்ணோம்னா கேமராவில் இப்போ கார்டு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம சும்மா மெனு செக் பண்ணி பார்ப்போம். மெனு பட்டன் அதே கேனனோட அதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான், ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. உங்கள் ஷூட்டிங் மெனு, அதே மாதிரி உங்கள் ஏஎஃப் மெனு எல்லாமே. இது வந்து சென்சார், நீங்கள் ப்ராக்சிமிட்டி சென்சார், நீங்கள் போனோன்னே அங்கே ஃபேஸ் கொண்டு போனால் இங்கே ஆஃப் ஆகுது பாருங்கள். ஸோ அதனால் கை கொண்டு போனாலும் ஆஃப் ஆகுது பாருங்கள். ஸோ அது வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார். உங்களுக்கு வந்து பேட்ரி லைஃப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். அதனால் நோட்டீஸ் பண்ண ஒரு யூனிக்கான விஷயமா அது என்னன்னு தெரில. பட் ஆனால் யூனிக்கான விஷயம் பார்த்தா இப்போ நம்ம வைக்கிற மோடு வந்து அப்போ ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், இல்லை ஒரு ஷட்டர் ப்ரையாரிட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேமரா வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ கேமரா வந்து ஆஃபில் இருக்குது. பட் ஆனால் இந்த மோடு வந்து அப்படியே பிளிங்க் ஆகிட்டு இதாகிட்டே இருக்குது. இந்த கேமரா அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களே, நம்ம வந்து டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிடும். பேட்டரி ஆஃப் பண்ணால் எல்லா கேமராஸுமே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மோடு கடைசியில் வச்சோமோ அது வந்து ஆன்லேயே இருக்குது அப்படியே. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து இது ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீச்சரா இல்லை இது வந்து சின்ன பக்கா, இது வந்து நமக்கு வந்து ஃபர்தராக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் இது என்னென்னு. ஸோ இப்போ இந்த அடாப்டர் பார்த்தோம்னா EF2R அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பின் இருக்குது. இதில் வந்து நம்ம கேனனோட ரெகுலர் EOS கேமராஸில் இருக்க மாதிரி 8 பின் இருக்குது. ஆர் அடாப்டரில் பார்த்தா 12 பின் இருக்குது டோட்டலாக. என்ன மாதிரி விஷயங்களுக்கு வந்து நமக்கு ட்ராபேக்காக இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு இன்னும் தெரியல, ஏன்னா புது ப்ராடக்ட்டுங்கிறதால. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 4 பின்னால் என்ன ஒரு அட்வான்டேஜ், எஸ்பெஷலி நம்ம வந்து ஏற்கனவே இருக்க ஒரு EF லென்ஸ் யூஸ் பண்ணும்போதுங்கிறது மட்டும் நம்ம ஃபர்தர் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த கேனன் EOS பரபரப்பான ஒரு கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம். பாடி எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்த்தாலும் வந்து இது அப்படியே வந்து ஒரு 5D Mark IV மினி 5D Mark IV மாதிரி தான் இருக்குது பாடி. ஸோ இதோட ஃபர்தர் ரிவ்யூஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடுத்த எபிசோட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட்.